நீரின்றி அமையாது உலகு என்று உலகிற்குச் சொன்னவர் தமிழர். ஆனால் இன்று நீரின்றி சிதைவதும் சீர்கெடுவதும் தமிழகமே. ஆற்று நீர், நிலத்தடி நீர் என்பன தமிழ்நாட்டின் இருபெரும் நீர் வளங்கள். தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை ஆகியன இந்த வளங்களின் ஊற்றுக்கள். தமிழகத்திற்கு கிடைக்கும் ஆற்று நீரின் தோற்றம் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்றது. பொருணை, வைகை, பெரியாறு, காவிரி, பாலாறு உள்ளிட்ட அனைத்து ஆறுகளும் தோன்றும் இடம் அதுவே. மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்கோடியில் உற்பத்தியாகும் கருப்பாநதி, கடனாநதி போன்றன வெகுவாக மலையாளிகளால் திருடப்பட்டு மிக குறைவான தண்ணீரே தமிழகத்திற்கு வருகின்றது. முல்லை பெரியாறு, காவிரி, பாலாறு ஆகியன நிலையும் நாம் அறிந்ததே. போர்க்கால செயல்திட்ட அடிப்படையில் தமிழர்கள் தமிழகத்தின் நீர் வளங்களை பாதுகாப்பதும் மீட்பதும் இப்போது அவசியமாகிறது. பல்முனை திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதன் ஒரு கூறுதான் நாம் இப்போது முன்வைக்கும் கொளத்தூர் கொள்ளணை. காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழகம் உடனடியாக கட்ட வேண்டிய ஓர் அணை இது. ஏன் கட்ட வேண்டும்? காவிரியின் குறுக்கே கர்நாடகம் 14 பெரிய அணைகளையும் 100க்கும் மேற்பட்ட சிறு அணைகளையும் கட்டிக்கொண்டது. இவைகள் நிரம்பி வழிந்தால் மட்டுமே தமிழக எல்லையை காவிரி தொட்டு பார்க்கும். ஆனால் வடகிழக்கு பருவமழை உச்சத்தில் இருக்கும்போது காட்டாற்று வெள்ளம் போல தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. காவிரி ஆற்றின் கரைகளும் கடைமடை பகுதிகளும் வெள்ளக்காடாகின்றன. மேட்டூர் உள்ளிட்ட அனைத்து அணைகளும் அப்போது திறந்து விடப்படுகின்றன. தேக்கப்பட வேண்டிய தண்ணீர் கடலில் போய் வீணாய் கொட்டுகிறது. விரைவில் கோடை வருகிறது. தஞ்சை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் தண்ணீருக்கு அல்லாடுகின்றன. கர்நாடகம் தனது 14 அணைகளில் தேக்கிய நீரை தன் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்கிறது. ஆக காவிரியை கர்நாடகத்திடமிருந்து மீட்பது என்பது ஒரு கட்ட நடவடிக்கை என்றால், தமிழக எல்லைக்குள் வரும் தண்ணீரை முறைப்படி பாதுகாப்பதும் தேக்குவதும் தேவைக்கேற்ப பயன்படுத்துவதும் நாம் தவிர்க்க முடியாத தலையாய உடனடி கடமையாகும். கொளத்தூர் கொள்ளணை. மேட்டூரிலிருந்து 30 கட்டை தொலைவில் பாலாற்று பாலம் வருகிறது. இது கடந்தவுடன் தற்போதைய கர்நாடக எல்லை தொடங்குகிறது. தெற்கிலிருந்து இந்த பாலத்தின் கீழ்தான் பாலாறு பயணித்து வருகிறது. பாலாற்று பாலத்திலிருந்து தமிழகம் நோக்கி வரும்போது, அதாவது மேட்டூரிலிருந்து 28 கட்டை தொலைவில் வடக்கிலிருந்து வரும் காவிரியும் பாலாறும் சந்திக்கிற இடம் இருக்கிறது. இதிலிருந்துதான் காவிரியும் பாலாறும் இணைந்து சுண்டக்காய் மலை மற்றும் நாயக்கனூர் மலை நடுவே மேட்டூர் நோக்கி பயணத்தை தொடர்கின்றது. இந்த இரு மலைகளின் நடுவே நாம் ஓர் அணை கட்டினால் தமிழக எல்லையான ஒகேனக்கல் வரை, அதாவது மேலும் 20 கட்டை தொலைவிற்கு நாம் தண்ணீரை தேக்க முடியும். ஒருவேளை மேட்டூரில் நாம் இப்போது தேக்கும் அளவை விட, அதாவது 120 அடி தண்ணீரை விட 4 மடங்கு அதிகமாக நாம் கொளத்தூர் கொள்ளணையில் தேக்க இயலும். இந்த நீர் தேக்கத்திலிருந்தும்
நாம் மின்சாரம் எடுக்க இயலும். இப்போது காவிரி பாயும் 8 மாவட்டங்கள் போக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் நாம் தண்ணீர் கொண்டு செல்ல முடியும். காவிரி ஆற்றின் பாதையின் இருபுறமும் இப்போது இருக்கிற கிணறுகளுக்கு மீண்டும் புது வாழ்வு பிறக்கும். தஞ்சை தரணி மீண்டும் 3 போகம் நெல் விளைவிக்கும். இந்த வெற்றி இன்னும் பல வெற்றிகளுக்கு கால்கோள் விழா எடுக்கும். இழந்ததை மீட்போம், அதற்கு முன் இருப்பதை காப்போம்.